Hello students, நம்ம இப்போ 23rd July Sunday உடைய பேங்க் நியூஸஸ் வந்து பார்க்க போறோமா? as usual எல்லா டேயும் பார்க்குற மாதிரி தான் இந்த 4 டாபிக்ஸ்ல தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த டேல நடந்த பேங்கிங் நியூஸஸ், NBFC சம்பந்தமான நியூஸஸ், இன்சூரன்ஸ் கம்பெனி சம்பந்தமான நியூஸஸ், கவர்மெண்ட் ஃபைனான்ஸ் சம்பந்தமான நியூஸஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இந்த டாபிக்ஸ்ல வரக்கூடிய நியூஸஸ் வந்து நான் எங்க இருந்து எடுக்கிறேன்னா எக்கனாமிக் டைம் நியூஸ் பேப்பர்ல வரக்கூடிய பேங்கிங், NBFC, இன்சூரன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஃபைனான்ஸ் டாபிக்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து நியூஸ் வந்து நான் வந்து கொடுக்குறேன். சோ இந்த நியூஸ் ஆர்டிகல் இருந்தா அதிகமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு வந்து இப்ப பேங்க் பண்ண செக்ஷன்ல வந்து அதிகமா வந்து கேள்விகளுக்கு வந்து கேட்கறாங்க. என்னதான் ஜெனரல் அவேர்னஸ்ல வந்து பிசினஸ், எக்கனாமி, பேங்கிங் நியூஸ் வந்து வந்தாலும் அதை தாண்டியும் சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து கேட்கப்படுது. அது எங்க இருந்து வருதுன்னா எக்கனாமிக் டைம்ஸ் நியூஸ் பேப்பர்ல இந்த டாபிக்ஸ்ல தான் வருது. அதனாலதான் ஒவ்வொரு டேக்கும் அந்த நியூஸஸ் வந்து நான் எக்கனாமிக் டைம்ஸ் நியூஸ் பேப்பர்ல வந்து கொடுக்குறேன். சோ இந்த இனிஷியேட்டிவ் பிடிச்சதுன்னா இதை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபெலோ ஆஸ்பிரண்ட்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சரி, ஆரம்பிச்சிடலாமா? சோ இந்த டேக்கான PDF நீங்க டவுன்லோட் பண்ண அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ ஓகேவா? சோ இந்த டேல வந்து ஒட்டுமொத்தமாவே 2 நியூஸ் தான் வந்திருக்கு. ஷார்ட் நியூஸ் தான். பேங்கிங்ல வந்து ஒரு நியூஸ் வந்து நடந்திருக்கு. NBFC ல வந்து ஒரு நியூஸ் வந்து எக்கனாமிக் நியூஸ் பேப்பர்ல கொடுத்திருக்காங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி சம்பந்தமான எந்த நியூஸஸும் வந்து வரல. அதுக்கடுத்து கவர்மெண்ட் ஃபைனான்ஸ் சம்பந்தமான நியூஸஸ் எதுவுமே வந்து இல்ல. சோ இந்த டேக்கு வந்து ஆக்சுவலா வந்து சண்டே வந்து ஜெனரல் அவேர்னஸ் வீடியோவும் வந்து உங்களுக்கு வந்து வராது. அந்த டேல வந்து இந்த ஏன்னா சண்டே லீவ் இல்லையா, சோ அதனால அந்த டேலயும் வந்து உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ் வீடியோ வந்து வராது. ஆனா பேங்கிங் அவேர்னஸ்ல செக்ஷன்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் நியூஸ் பேப்பர்ல இந்த 2 நியூஸ் தான் வந்து கொடுத்திருக்காங்க. அதனாலதான் அதையும் நம்ம வந்து பாக்குறோம். சரி, ஆரம்பிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பேங்கிங் நியூஸ்மா. ஃபர்ஸ்ட் நியூஸ், HDFC Bank expects 7 to 18% credit growth this year. ஸோ இது உங்களுடைய ஒப்பீனியன் தான். ஆக்சுவலா வந்து HDFC Bank வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த பினான்சியல் இயர்ல நான் எங்களுடைய லோன் growth வந்து எவ்வளவு சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னா 7 to 18% வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஏன்னா நீங்க வந்து எஃபெக்டிவ் ஜூலை 1ல இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஜூலை 1ல இருந்து நமக்கு வந்து HDFC பேங்க்கும் HDFC லிமிடெட், ஆக்சுவலா வந்து HDFC பேங்கே வந்து HDFC லிமிடெட் கம்பெனி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு இல்ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சப்சிடரி கம்பெனி தான் வந்து என்னது HDFC பேங்க். இப்ப இந்த 2 கம்பெனி வந்து என்ன பண்ணாங்கன்னா போன வருஷம் டிசம்பர்லயே வந்து அதுக்கான மெர்ஜிங் ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து என்னாச்சுன்னா நடந்துகிட்டே வந்து இருந்துச்சு. இப்ப ஜூலை 1ல இருந்து ஃபைனலா வந்து அப்ரூவலும் வந்து கொடுத்தாச்சு. ஓகேவா? சோ கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த கம்பெனியோட வேல்யூ வந்து என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட $40 பில்லியன் அளவுக்கும் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இந்தியாலே வந்து வேல்யூவேஷன்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2வது பெரிய கம்பெனி வந்து யாருன்னா இப்போ வந்து HDFC பேங்க் தான் வந்து இருக்காங்க. ஏன்னா HDFC கம்பெனியும் HDFC பேங்க் வந்து இப்போ வந்து மெர்ஜ் ஆயாச்சு. சோ அதனால அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா மெர்ஜ் ஆனனால எங்களுக்கு லோன் growth வந்து கிட்டத்தட்ட 17 to 18% வந்து இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா லோன் வந்து எங்களுக்கு 15.8% வந்து என்ன ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ கன்சிக்யூட்டிவ் குவார்டர்ஸ்ல வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகதான் செய்யும். ஏன்னா ஜூலை மந்த்னா வந்து என்னது நமக்கு இப்ப பாத்துருக்கிறது ஜூலை மந்த். அப்பனா ஏப்ரல், மே, ஜூன் 3 மாசம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் குவார்டர் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2023-24 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ இதுல ஃபர்ஸ்ட் குவார்டர்லயே எங்களுக்கு வந்து இவ்வளவு growth வந்து இருக்கு. அதனால இந்த ஃபினான்ஷியல் இயர் முடிவுல 17 to 18% growth வந்து இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. சரியா? சோ பேங்க்லயே வந்து பாத்தீங்கன்னா 2வது பெரிய பேங்க் எதுவா வந்து வராங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா செகண்ட் பிக்கஸ்ட் லெண்டரா வந்து யார் வராங்கன்னா HDFC பேங்க் தான் வந்து வராங்க. எதனால அவங்க வந்து மாறாங்கன்னா HDFC லிமிடெட் கம்பெனியும் ஹவுசிங் பர்பஸ்க்காக பினான்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனியும் இப்ப HDFC பேங்கோட மெர்ஜ் ஆயாச்சு. அதனால செகண்ட் பிக்கஸ்ட் பேங்கா யார் வந்து உருவாராங்க, HDFC பேங்க் வந்து உருவாராங்க. சரியா? அதுக்கு அடுத்து NBFC சம்பந்தமான நியூஸஸ்மா. செகண்ட் நியூஸ், Bain Capital to acquire 90% stake in Adani Capital, Adani Housing. ஆமா, Bain Capital யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. சோ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஜூலை 23 வந்து என்ன அனௌன்ஸ் பண்றாங்கன்னா Adani Capital, Adani Housing கம்பெனில கிட்டத்தட்ட 90% வந்து என்ன பண்றாங்க, நாங்க வந்து ஷேர் வந்து பை பண்றோம், அக்யூர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து ஃபைனலா வந்து டீல் வந்து ஃபைனலைஸ் பண்றாங்க. சோ இப்படி பண்றதுனால என்ன பலனா அதானி கேபிட்டல் வந்து ஸ்டாண்ட் அலோன் கம்பெனியா வந்து தங்களை வந்து என்ன பண்றாங்கன்னா பொசிஷன் பண்றாங்க. அதாவது அதானி கம்பெனில வேற யாருமே வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் மேஜரா வந்து இருக்க முடியும். ஒண்ணு என்ன கம்பெனியுடைய எல்லா ஷேரையும் வந்து ஒருத்தருக்கு வந்து மேஜர் ஷேரை வந்து ஒருத்தருக்கு வந்து செல் பண்ணிடுவேன். இல்ல ஒரு கம்பெனில என்னுடைய ஷேர் வந்து மேஜரா வந்து இருக்குதுன்னா வேற யாரும் வந்து பெரிய அளவுக்கு ஷேர் ஹோல்டரா வந்து இருக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டாண்ட் அலோன் கம்பெனியா நான் வந்து என்ன வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும் அப்படிங்கறத வந்து அதானி நிறுவனம் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் வந்து எடுத்துட்டு வராங்க. அதுல ஒரு ஸ்டெப் தான் வந்து என்ன பண்றாங்க, அதானி கேபிட்டல், அதானி ஹவுசிங் கம்பெனில அவங்களோட 90% ஷேர் வந்து யாருக்கு வந்து செல் பண்றாங்க, பெயின் கேபிட்டலுக்கு வந்து செல் பண்றாங்க. அவங்களை ஏன்னா ஸ்டாண்ட் அலோன் கம்பெனியா வந்து ப்ரொஜெக்ஷன் பண்றதுக்காக அவங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் தான். சரியா? இன்சூரன்ஸ் கம்பெனி சம்பந்தமான நியூஸஸும் வந்து கொடுக்கலாமா எக்கனாமிக் நியூஸ் பேப்பர்ல, கவர்மெண்ட் ஃபைனான்ஸ் சம்பந்தமான நியூஸஸ் வந்து இல்ல. சோ ஓவரால் 2 நியூஸ் தான் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கு ரிவிஷன் தேவைப்படாது, இருந்தாலும் லைட்டா வந்து பாத்துருவோம். நம்ம HDFC பேங்க் வந்து என்ன சொல்றாங்க, இந்த பினான்சியல் இயர்ல 17 to 18% வந்து கிரெடிட் growth வந்து இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு பெயின் கேபிட்டல் கம்பெனி யூஎஸ்ல இருக்கக்கூடிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, MNC கம்பெனி, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா 90% ஷேர் வந்து அதானி கேபிட்டல், அதானி ஹவுசிங் கம்பெனில வந்து பை பண்றாங்க, அக்யூர் பண்றாங்க. சரியா? அவ்வளவுதான். ஓகேவா சொல்றேன். சோ as usual நான் திரும்பவும் சொல்றேன், இந்த இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபெலோ ஆஸ்பிரண்ட்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இனி PDF டவுன்லோட் பண்ணாம இருந்தீங்கன்னா PDF டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.